சூரிய வெளிச்சத்திற்கு ஏற்றாற் போல அதிநவீன கருவிகளை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறான் 12 வயது சிறுவன் ஒருவன். சின்னஞ்சிறு வயதிலேயே படைத்த வியத்தகு சாதனைகள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருவாரூர் அருகே பவித்திரமாணிக்கம் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர்கள் நிரஞ்சன், சங்கீதா தம்பதியர். சங்கீதா திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தட்டச்சராக பணியாற்றி வருகிறார். இவர்களது மகன் நிரஞ்சன் என்ற 12 வயது சிறுவன் வாசன் நகரில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அறிவியல் துறையில் அதீத ஆர்வம் கொண்ட சிறுவன் நிரஞ்சன் பார்க்கும் எதையும் அது எப்படி உருவாகிறது என அறிவியல் பூர்வமாக சிந்தித்து வருகிறான். இந்த நிலையில் பள்ளியில் ரோபோட்டிக் டிசைனிங் ஐடியேஷன் திங்கிங் என்ற தலைப்பின் கீழ் அறிவியல் கண்காட்சி நடத்தினர். இந்த கண்காட்சியில் நிரஞ்சன் கலந்து கொண்டு உருவாக்கியவை ஆசிரியர்களை வியக்க வைத்தது. சூரிய வெளிச்சத்தை சோலார் கண்ட்ரோல் மூலம் மின்சக்தியாக தக்க வைத்து அதன் மூலம் பல அதிநவீன கருவிகளை தயாரித்துள்ளான். தெருவிளக்குகள், டிராபிக் சிக்னல்கள், காற்றாலை, மழைநீரை தடுக்கும் வகையில் ரெயின் ப்ரொடக்டர் உள்ளிட்டவற்றை தன்னிச்சையாக செய்து அசத்தியுள்ளார். சோலார் ட்ராக்கர் ப்ராஜெக்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சன்லைட்டால் இது ஒர்க் ஆகுது. இந்த சன்லைட் எனர்ஜி பேட்டரியில் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எரிய வைப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். எந்த சைடு வெளிச்சம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு டேன் ஆகும். இதில் உள்ளது எல்டிஆர் சென்சார் மாடியூல். எந்த சைடு வெளிச்சம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு ஒர்க் ஆகும். இப்போ இந்த சன்லைட்டால் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரிஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 அர்டினோ யூஎன்ஓ, ஒரு அர்டினோ மெகா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். படிப்பு போக வீட்டில் மீதமுள்ள சமயங்களில் உடைந்து போன சிறு சிறு பொருட்கள், மோட்டார் இவற்றை வைத்து ஆராய்ந்து பார்த்த சிறுவன் அதை மீண்டும் செயல்பட பல மாதங்களாக முயற்சி செய்தான். பள்ளி பாடம் மற்றும் யூடியூபில் அறிவியல் ரீதியாக கற்றுக்கொண்டு மைக்ரோ பொருட்களை கொண்டு மாணவன் உருவாக்கி இருப்பது காண்போரை கவர்ந்தது. எதிர்காலத்தில் ரோபோட்டிக் துறையில் சிறந்த விஞ்ஞானியாக வேண்டுமென்பதே தனது கனவு என கூறிய சிறுவனுக்கு பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலரும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி வருகின்றனர். பொதுமக்கள் பலரும் அரசு தரும் 40% மானியத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு சூரிய மின்சக்தியை வீட்டில் பயன்படுத்தினால் மின்சாரத்தை சேமித்து கட்டணத்தை குறைக்க முடியும் என்ற ஆலோசனையும் கொடுத்திருக்கிறான் 12 வயது சிறுவன் நிரஞ்சன்.